next video we will discuss the zeolite catalysis. What is mean by zeolite? Zeolite is nothing but solid substance. So this solid substance we use the catalyst for heterogeneous reaction. So heterogeneous chemical reaction we use the zeolite. The another name for zeolite is boiling stone. zeolite வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பாயிலிங் ஸ்டோன்னு சொல்லலாம். என்ன சார் பாயிலிங் ஸ்டோன் அப்படின்னா the boiling stone. Why we call zeolites or boiling stone? It retain the heat energy long time inside the itself. So it retain the heat energy long time inside itself. அதனால் இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிலிங் ஸ்டோன் வந்து சொல்லுவோம். ஆர் another name zeolites அப்படின்னா டு பாயில் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபோரஸ் மீன்ஸ் நுண் துளைகள், கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸ் சாலிடாக இருக்கும், ஹைட்ரேட்டட் நீர் வாட்டர் மாலிகுல் இருக்கும், அலுமினோ சிலிக்கேட்ஸ் அலுமினோ மீன்ஸ் அலுமினியம், சிலிக்கேட்ஸ் மீன்ஸ் சிலிக்கான் கூட ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு தான் நம்ம சிலிக்கேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பாண்ட் ஆக்சிஜன் பாண்ட் சிலிக்கான் இருக்கும். இதில் ஒரு எஸ்ஐ போயிட்டு ஒரு அலுமினியம் சேர்ந்துச்சு, அதுக்கு பேர் தான் அலுமினோ சிலிக்கேட் நம்ம சொல்கிற ஸ்ட்ரக்சர் புரியுதா? எஸ்ஐலேருந்து ஒரு எஸ்ஐ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் சேர்த்தோம், அதுக்கு பேர்னா அலுமினோ சிலிக்கேட்ஸ். ஸோ மேட் ஆஃப் சிலிக்கன் அண்டு அலுமினியம், மேட் ஆஃப் சிலிக்கனோ அலுமினியமோ இருக்கும். எப்படி இருக்கும்? டெட்ராஹெட்ரல் மீன்ஸ் இதுதான் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். மேட் ஆஃப் சிலிக்கன் அண்டு அலுமினியம் ஃபார் டெட்ராஹெட்ரன். ஸோ இன் நேச்சுரல் அரவுண்ட் 50 இயற்கையாக வந்து ஒரு தோராயமாக ஒரு 50 ஜியோலைட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலுக்கு ஆப்போசிட் சிந்தட்டிக்னு சொல்லுவோம் ஆர் மேன்மேடு. எப்போயுமே நேச்சுரலாக கிடச்சதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மனுஷங்க வந்து உருவாக்குவாங்க. ஸோ அரவுண்ட் 150 சிந்தட்டிக் ஜியோலைட்ஸ் ஆர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜியோலைட்ஸ். ஸோ தீஸ் ஜியோலைட்ஸ் ஆர் வெரி ஸ்டேபிள். ஸோ இன் ஜியோலைட் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் போல் இருக்கும். யூ நோ த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இன் மேட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜியோலைட் மேட்ரிக்ஸ், யூ நோ த வேலன்சி ஆஃப் சிலிக்கன் டெட்ரா வேலன்சி, அலுமினியம் இஸ் ஏ ட்ரை வேலன்சி. அந்த மேட்ரிக்ஸில் சிலிக்கன் டெட்ரா வேலன்சியும் அலுமினியம் ட்ரை வேலன்சிலையும் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ அந்த 4+7 போக மீதி எல்லாமே எக்ஸ்ட்ரா, மீதி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ திஸ் எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜ் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வித் H+ அண்டு Na+, H+ அண்டு Na+ வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த H+ம் Na+ம் டஸ் நாட் இன்வால்வ் தி ஃப்ரேம்ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ திஸ் H+ Na+ வந்து பேலன்ஸ் பண்ணுறது இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஒர்க். ஸோ வி கால் இட் எக்ஸ்ட்ரா framework. If suppose zeolites carries H+, zeolite H+ இருந்துச்சுன்னா this H+ act as a active sites. ஸோ H+ இருக்குன்னா யாரெல்லாம் H+ கொடுப்பாங்க? ஆசிட் தான் கொடுப்பாங்க. ஸோ ஜியோலைட் எப்படி இருக்குது? சாலிட் இருக்குது. ஆல்ரெடி ஐ டோல்ட் zeolites is nothing but solid substance. So we call solid acid act as a catalyst for acid substance. என்ன பண்ணலாம்? இது வந்து கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். solid acid catalyst. Mainly these zeolites are used in pharmaceutical industries. மருந்து தயாரிக்கிற கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க, தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். then mainly used for petrochemical industries, petroleum product. So why these zeolites are using in petrochemical industries அப்படின்னு கேட்டிங்கன்னா cracking the heavy
hydrocarbon, cracking the heavy hydrocarbon fractions into gasoline and diesel. gasoline ஆகும் டீசல் ஆகும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். ஸோ ஜியோலைட்டில் வந்து H+ இருந்துச்சு அப்படின்னா ஆக்ட் ஆஸ் எ சாலிட் ஆசிட் catalyst used in pharma industries, used in petrochemical cracking for heavy hydrocarbon, breaks down into the petroleum products into gasoline and diesel. இதுதான் H+ இருந்துச்சுன்னா அதனுடைய சைட் யூஸ் பண்ணுவோம். இஃப் ஜியோலைட்ஸ் கேரிஸ் Na+, ஜியோலைட்டில் வந்து Na+ அயன் இருந்துச்சு அப்படின்னா ஜியோலைட்ஸ் Na+ ions used for the basic catalyst. Zeolites carrying Na+ ions are used as a basic catalyst. அந்த மேட்ரிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோலைட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா their shape selectivityல யூஸ் பண்ணுவாங்க. in particular deeply discuss shape selectivity. In zeolites the active sites, namely protons, are lying inside their pores. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஜியோலைட்ஸ் அப்படின்னா மைக்ரோபோரஸ் நுண்துளைகள். சரிங்களா? அந்த ஜியோலைட்ஸில் நுண்துளைகள் இருக்குது. நுண்துளைகளுக்கு உள்ள H+ அயான் இருக்குது, Na+ ions இருக்குது. அதான் சொல்லுவோம் in zeolites the active sites namely protons are lying inside their pores. So reactions occur only inside the pores of zeolites. ஸோ ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா ஜியோலைட்டில் ஹோல்ஸ் இருக்குது, ஹோல்ஸுக்குள்ளே H+ இருக்கிறதால ஜியோலைட்டுடைய இன்சைடில் தான் அந்த ரியாக்ஷன் வந்து அக்கர் நடக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேப் செலக்டிவிட்டின்னு ஒரு டாப்பிக்கை வந்து சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் த ரியாக்டன் செலக்டிவிட்டி வென் பல்கியர் மாலிகூல். இது வந்து ஜியோலைட்டுடைய போர்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பல்கியர் மாலிகூல் சைஸ் பெருசாக இருக்குது. வென் பல்கியர் மாலிகூல் இன் எ ரியாக்டன் மிக்சர் ஆர் prevented from the reaching the active sites within the zeolite crystal. அதாவது ஜியோலைட்டில் போர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, நாம் எடுக்கக்கூடிய ரியாக்டன் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த ரியாக்டன் ஜியோலைட்டுடைய போர்ஸுக்குள்ளே போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்டிவிட்டி யூஸ் பண்ணுறோம். இன் பர்டிகுலரி ஷேப் செலக்டிவிட்டி, அதோடைய சைஸ் வந்து மாறாமல் எடுக்கணும். புரியுதுங்களா? ஹோல்ஸ் சின்னதாக இருந்து ரியாக்டன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்டன் மாலிகுல் ஹோல்ஸ்குள்ளே போகாது. ஸோ வி யூஸ் ஷேப் செலக்டிவிட்டி. So this selectivity is called reactant shape selectivity. Another one is transition state. TS means transition state selectivity. If the transition state of reaction is large compared to the pore size of the zeolite, then no product will be formed. Same as holes சின்னதாக இருந்து நாம் எடுக்கக்கூடிய நமக்கு ஃபார்ம் ஆன transition state பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த transition state இந்த போர்ஸ்குள்ளே போகாது. So product does not form. So this process is called transition state shape selectivity. Then finally product selectivity. It is encountered when the certain product molecules want to big to diffuse. So சரிங்களா? ஸோ இங்கேயும் போர் சைஸ் சின்னதாக இருந்து ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா போர்ஸை விட்டு என்ன பண்ணாது, அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வராது. ஸோ வி செலக்டட் தி ப்ராடக்ட் செலக்டிவிட்டி. இதுதான். சரிங்களா? இந்த ஹோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரியாக்டன்ட்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டு ப்ராடக்ட் மூணுமே இருக்கிறதுக்காக ஸோ வி செலக்ட் தி selectivity, that is called shape selectivity. So this is the zeolite catalysis. zeolite வந்து ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அந்த கேட்டலிஸ்ட் தான் என்ன பண்ணுது, மைக்ரோபோரஸ்குள்ளே H+ Na+ அயான்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் தி சாலிட் சப்ஸ்டான்ஸ் zeolite catalysis reactions.